வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த 2021 ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2021 வருடத்திற்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் 2020 ராகு கேது பயிற்சி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 குரு பயிற்சி பார்த்தோம். டிசம்பர் 27 சனி பயிற்சி பலன்களை பார்த்தோம். இது எல்லாம் தனித்தனியான பலன்களை தான் பார்த்தோம், தனித்தனி கிரக பலன்களை தான் பார்த்தோம். ஒட்டுமொத்த கிரக பலன்களை இதுவரைக்கும் பார்க்கல. இப்போ இந்த 2021 ஆண்டுக்கான பலன்களில் பல கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கிரக அமைப்புகளுக்கான பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தோம்னா சனி பகவானை பார்ப்போங்க. சனி பகவான் அஷ்டமச்சனியாக தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கார். இந்த அஷ்டமச்சனி நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை தான், சரிங்களா? சரி, ஆனால் நல்லது இல்லைன்னாலும் ஒரே அடியாக நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அஷ்டமச்சனி வந்த உடனேயே கஷ்டங்களை கொடுக்குமான்னா கொடுக்காது. ஆனால் கஷ்டங்களை கொடுக்குமான்னா கொடுக்கும், ஆனால் வந்த உடனே கொடுக்காது. கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்து வரைக்கும் கொடுக்காது, கண்டிப்பாக கொடுக்காது. எந்த விதமான கெடுபலனும் கொடுக்காது. அதனால் தைரியமாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் சனி பகவான் அஷ்டமச்சனியாக இருக்கிறது மொத்தம் 2.5 வருட காலங்கள் இருப்பார். அந்த 2.5 வருட காலங்களில் பார்த்திங்கன்னா முதல் ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் கழித்து இந்த வண்டி வாகன தொழில்கள் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள் சார்ந்த தொழில் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருந்தால் அந்த தொழிலில் கொஞ்சம் நீங்கள் கவனமோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா வண்டி வாகனத்தினால பல பிரச்சனைகள் வரணுங்கிற ஒரு விதி இருக்குது. சிலர் ட்ராவல்ஸ் வச்சுருக்கலாம், அல்லது ஆட்டோ வாங்கி ஓட்டலாம், அல்லது கார் வாங்கி ஓட்டலாம், லாரி பஸ்ஸு இப்படியெல்லாம் நிறையா வண்டி வாகனங்களை வச்சு இயக்கக்கூடிய தொழில்கள் செய்யலாம். அவங்களுக்கெல்லாம் வண்டி வாகனத்தில் ஆபத்துக்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. வண்டிகள் பல சேதாரங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டியினால் பல விதத்தில் இடைஞ்சலும், பல விதத்தில் கஷ்ட நஷ்டங்களும், பல விதத்தில் பண இழப்பும் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகளை இந்த அஷ்டமச்சனி செய்யுங்க. அதனால் ஏற்கனவே வண்டி வாகன தொழிலில் இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, டிரைவர் கண்டக்டர் மெக்கானிக் தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தருங்க. தேவையற்ற பயணங்களை தவிர்த்துருங்க. தேவையில்லாமல் எங்கேயும் பயணங்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி வண்டி ஓட்டக்கூடியவங்க சிலர் வண்டியில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்ட வேண்டாம். அதே மாதிரி அதிகப்படியான ஸ்பீடு வண்டியில் போக வேண்டாம். குறைஞ்சபட்ச ஸ்பீடில் நீங்கள் போகிறது தாங்க உங்களுக்கு நல்லது. அதிகபட்ச ஸ்பீடில் போகிறதோ சீட்டு பெல்ட் போடாமல் போகிறதோ உங்களுக்கு அந்த ஆபத்துகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதனால் வண்டி வாகனத்தில் சிரமங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சரி, இவர் வண்டி வாகனத்தில் தொந்தரவு இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அலட்சியமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லித்தரேன். நடந்ததுக்கு அப்புறமா சொல்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நடக்கிறதுக்கு முதல்லையே உங்களுக்கு இப்படி நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தா அதில் நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் என்னுடைய சொல்ல அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் வண்டி வாகன தொழிலில் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கைகூடி வருங்க. அதே மாதிரி புதுசாக யாராவதும் வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சா ஒரு 1.5 வருட காலம் பொறுத்துருங்க. ஒரு 1.5 வருட காலத்துக்கு அந்த வண்டி வாகன தொழில்களில் எதுவும் நம்ம தொடங்க வேணாம். அப்படி தொடங்கினாலும் அந்த வண்டி வாகன தொழிலில் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வண்டி வாகன தொழில் சரிப்பட்டு வராது. இன்னும் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு வராது. அதனால் வண்டி வாகன தொழிலை புதுசாக தொடங்க வேணாம். சரி, புதுசாக நான் கார் வாங்கலாமா, பைக்கு வாங்கலாமா, வேறு ஏதாவது நமக்கு தேவையான வண்டிகளை ஓன் யூஸுக்கு வாங்கலாமா, சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் சொந்த பயன்பாட்டுக்கு கூட நீங்கள் வண்டி வாகனங்களை வாங்காமல் இருக்கிறது நல்லதுங்க. ஒரு 2 வருஷம் பொறுங்க. உங்களுக்கு வண்டி வாகனம் வேணும்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா வண்டி வாகனத்தினால எந்த இடைஞ்சலுமே இருக்காது. ஆனால் இந்த காலத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கினா புதுசாக சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கினா கூட அதில் பல பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கொஞ்ச நாள் கழித்து வண்டி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம்
நம்ம வந்து நீங்கள் நல்லா ஜாலியாக இருந்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே சனி பகவான் வந்து அஷ்டமச்சனியாக வந்து உங்களுக்கு வந்திருந்திருக்காரு இல்லையா. இந்த அஷ்டமச்சனியில் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் கடன் காட்சிகள்லாம் கூட எதிர்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து கடன்கள் வாங்குறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கடன் வாங்கினா அது வட்டிக்கு மேலே வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கடனை வாங்கினதுனால சொத்துக்களை விற்று கடன் அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து எதிர்காலத்தில் வந்துடும். அதனால் கடன் வாங்குறத வந்து குறைங்க. அதே மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலுமே முதலீடு மறுபடியும் போடுற மாதிரியான வேலைகளை செய்யாதீங்க. ஏற்கனவே உள்ள தொழிலை முடிஞ்ச லெவலுக்கு நல்லா நடத்துங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரு 1.5 வருட காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து கொஞ்சம் ஏற்றங்களும் லாபமும் வந்து உங்களுக்கு குறைஞ்சி தான் இருக்கும். அது நான் வண்டி வாகன தொழிலை மட்டும் சொல்லலை, வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு 1.5 வருடத்துக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் சரிவு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தாங்க இருக்குது. தொழிலில் ஏற்றம் இருக்கிற மாதிரி தெரியலை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்கிற தொழிலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா இருக்கார் இல்லையா, அந்த அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நல கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு 2 வருடத்துக்குள்ளே இப்போ இருந்து உடல்நல கோளாறு ஏற்படலாம் அவருக்கு. இல்லைன்னா அவருக்கு கூட எங்கேயாவது கீழே விழுகிற மாதிரியான சூழ்நிலையோ, வண்டி வாகனத்தினால விழுகிறதுனால ஒரு சூழ்நிலையோ, வண்டி வாகன ஆபத்துக்களோ கூட வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து இருக்கத்தாங்க செய்யுது. அதனால் அப்பாவை போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக பாதுகாத்துக்கிறதுக்கும், உடல்நிலை சரியில்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமே அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து மருத்துவ சிகிச்சை எடுக்கிறதன் மூலமாக அவரை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அப்பாவுக்கு ஆபத்துகள் வராது, ஆனால் அப்பா கூட வந்து சண்டை சச்சரவு, கோபதாபம், வேகம் இதெல்லாம் நிறைய வரும். ஏதோ ஒரு காரணத்துக்காக கோபம் வரலாம், சண்டை வரலாம், பகை வரலாம், அவங்கக்கிட்ட வாய் பேச முடியாமல் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட எதிர்காலத்தில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சண்டை சச்சரவுகளை வந்து அப்பா கூட தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் வந்து நாடுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து கைக்கூடி வருங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு வந்து முயற்சி செய்வாங்க, சரிங்களா. அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வேலைக்காகவோ அல்லது கல்வி கற்கவோ போகிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுப்பாங்க. அதை வந்து இந்த காலத்தில் எடுக்காமல் இன்னி ஒரு வருஷம் கழித்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இந்த காலத்தில் எடுத்தீங்கன்னா அந்த வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் வந்து கொஞ்சம் வெற்றி பெறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரி, அடுத்து இப்போது வேலை வாய்ப்புகள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி வந்து நீச்சமாகி அஷ்டமஸ்தானத்தில் தாங்க இருக்கார். இப்போ நவம்பர் 15 குரு பயிற்சி வந்துச்சு இல்லையா, அந்த குரு பயிற்சி வந்தோடனே பாருங்களேன் பல மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து வேலை போயிருக்கும். எந்த கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாங்களோ அந்த கம்பெனியிலேருந்து ஒன்று தானாக வெளியே வந்திருந்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து கம்பெனிக்காரவங்களே விட்டு வெளியே நிற்க இருந்திருக்கலாம், அல்லது கம்பெனி திவாலாகி இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் வந்து சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து வேலை போயிருக்குங்க. சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2021 ஏப்ரல் மே அந்த மாதத்துக்குள்ளே வேலை வந்து இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒன்று நீங்களாக வெளியில் வரணுன்னு இருக்கும், இல்லைன்னா கம்பெனிக்காரவங்களே கூட வெளியேற்றணுன்னு இருக்கும். அதனால் வேலை பார்க்குற இடத்துல பல இன்னல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. அதனால் வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரிகள்னால பிரச்சனை வந்தாலும், உடன் பணிபுரிவோரால் வந்து பல பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை வந்து தேடி தருங்க. வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா மறுபடியும் சீக்கிரம் வேலை கிடைக்காது. அதே மாதிரி உங்களுடைய படிப்பு அந்த திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து பிரச்சனை வராது, சரிங்களா. ஆனால் அதுக்கு பதிலில் வந்து பார்த்திங்கன்னா சில மிதுன ராசிக்காரவங்க வந்து ஆணாக இருந்தால் அவங்களோட மனைவி கூட வந்து சண்டை சச்சரவுன்னு வரலாம், பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய கணவனோட வந்து சில சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கணவன் வழியில் ஏதாவது தொந்தரவுகள் வந்து வந்தால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லதுங்க. தயவுசெய்து ஆத்திர அவசரத்தில் எதுவும் பேசாமல் செய்யணுங்க. அதிகமாக வந்து கோபதாபம் வர்றதுனால ஸ்டேஷன் போகிறதோ அல்லது வேறுபடி பஞ்சாயத்து வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் செய்யாமல் ஒரு 6 மாத கால வளமும் மட்டும் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவு பிணக்குகள் எல்லாமே மாறிடுங்க. அதுக்கப்புறம் அந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இருந்து லவ் பண்ணிகிட்டுலாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட சண்டை சச்சரவு பிரிவினைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை வந்து 2021 மே மாதம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து நல்லதுங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வழியில் வேறு வகையில் கூட ஏதாவது தொந்தரவு வரலாம். அப்படி தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது.
அதனால் கணவன் மனைவி உறவில் ஏதேனும் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் வகையில் வந்து ஏதாவது இடைஞ்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நண்பர்கள்ட்ட நீங்கள் பழகிற போதும் பேசுகிற போதும் ஓரளவுக்கு பொறுமையாகவும் அமைதியாகவும் நிதானமாக நடந்துக்குங்க. யாரையும் நம்பி எந்த காரியத்தை ஒப்படைக்காதீங்க. அப்படி ஒப்படைச்சிங்கன்னா நண்பர்கள் வகையில் வந்து நல்ல பலன்கள் வந்து ஏற்படாது, வீண் விவகாரம் தான் வரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து தேடி தருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் தாங்க இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிற போது சிலருக்கு வந்து பிள்ளைகளால் தொந்தரவு வரலாங்க. அதாவது பெற்ற பிள்ளைகள் வந்து சொன்னபடி கேட்காம போகலாம், அதனால கவலைகள் வரும். அல்லது பிள்ளைகளினுடைய படிப்பில் பிரச்சனை வரலாம், அல்லது பிள்ளைகளினுடைய எதிர்காலம், வேலை, அது திருமணம், இது போன்ற விஷயங்களில் வந்து கவலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இதனால் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 2021 மே மாதத்துக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாத சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2021 மே மாதத்துக்கு அப்புறமா திருமண பாக்கியம் கைகூடி வருங்க. அதுக்கப்புறம் திருமண முயற்சிகளை எடுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குங்க. மாணவர்களை பொறுத்தளவுக்கு மே மாதத்து வரைக்கும் தான் கல்வியில் வந்து சிறு சிறு இடைஞ்சல்கள் வந்து போகிறது மாதிரியா இருக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் கல்வியில் வந்து இடைஞ்சல்கள் எல்லாமே உங்களுக்கு விலகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் நினைச்ச மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து 2021 மே மாதத்துக்கு அப்புறமே உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்குங்க. சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2021 மேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அப்படியெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சிலருக்கு வங்கிகள்னால தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது இந்த லோன் கட்டலைன்னா பேங்க்காரவங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி டார்ச்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வங்கிக்கான லோன்களை இப்போ இருந்தே சரியாக கட்டுறதுக்கான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பணம், நகைகளை வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் வாங்காதீங்க. பணம் வாங்கினாலும் நம்மளால் கொடுக்க முடியாது, நம்ம கொடுத்திருந்தாலும் அந்த பணமும் நமக்கு ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஏதாவது ஒரு வகையில் பண இழப்பு ஏற்படுற மாதிரி தெரியுது 2021 மே மாதத்துக்குள்ளே. அதனால் பணம் விஷயத்தில் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. பணத்தை நம்பி யாரையும் எதுவும் செய்யாதீங்க. அடுத்து நகைகளையும் வந்து யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் நகைகளும் வாங்காதீங்க. ஏன்னா நகைகள் வந்து சேதாரமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குரு பயிற்சியால் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி இரண்டுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் தான் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரியான பலன்கள் வருது. இந்த மாதிரியான பலன்கள் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது எங்களுக்கே சொல்கிறதுக்கே. வேறு வழி இல்லை, உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதில் பிரச்சனைகள் வரும். அதாவது எப்பயுமே ஜோதிடத்தில் வந்து நல்லதை மட்டுமே சொல்லக்கூடாதுங்க, கெட்டதையும் சொல்லிக் கொடுக்கணும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துடணும். அப்படி சொல்லிக் கொடுத்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இத்தனை விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல இருக்காருங்க. அந்த 6வது இடத்துல கேது பகவான் இருக்கிறனால சிலருக்கு வந்து உடல் நலத்தில் வந்து அக்கறை தேவைப்படுங்க. அதாவது எந்த மாதிரினா உடல் நலத்தில் வந்து ஒரு சிலருக்கு இந்த கண் கட்டி தொல்லை சொல்கிறோம் இல்லை, கண் கட்டி வர்றது, கண் வலி வர்றது, அல்லது கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லு வலி வருது இல்லையா, இந்த பல்லில் வந்து ஏதாவது கோளாறு வருங்க. அதாவது பல்லு வலி வர்றது, பல்லை எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றது, வேறு வகையில் வந்து பல்லுக்கான சிகிச்சை பண்ணுறது, அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த காலத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்து. இந்த வருஷத்தில் ஒரு சிலருக்கு உடலில் வந்து எரிச்சல் ஏற்படுறதுக்கோ அல்லது பாதத்தில் வந்து எரிச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த கேது பகவான் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது காரண காரியம் இல்லாமல் வயிற்று வலி கூட வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கத்தாங்க செய்து. இந்த 2021 மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். 2022 வந்து அந்த மாதிரி உடல்நல கோளாறுகள் வந்து உங்களுக்கு வராதுங்க. ராகு பகவான் வந்து 12வது ராசியில் இருக்கார். ராகு பகவான் வந்து 12வது ராசியில் இருந்தாலும் அயன சயன போகத்தை தாங்க குறைப்பார். அதாவது அயனம் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது, அடிக்கடி ஏதாவது எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அதனால் உடம்பு வந்து கொஞ்சம் டயர்டாகும். இதனால் கூட நம்ம வந்து அந்த தொழிலை வந்து கொஞ்சம் சரியாக கவனிக்க முடியாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சயனம் அப்படின்னா தூங்க முடியாது, சரியாக தூக்கம் வராது. அதாவது ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக போய் படுக்க போவாங்க, அதே நேரத்தில் தூக்கம் வந்து வராது, சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க. ஒரு சிலர் சீக்கிரமாகவே படுக்க போவாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மனசில் என்ன ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், அதனாலேயே தூங்க முடியாது. காலையில் எந்திரிச்சோன்னா கோபமாக வரும், ஆத்திரமாக வரும். அந்த மாதிரி அந்த அயன சயன போகம் வந்து குறையும். போகம் அப்படின்னா உடல் சுகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது.
ஆனாலுமே 12வது இடத்துல ராகு இருந்தால் உங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. பொருள் சேர்க்கைனா சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கும், சிலருக்கு வந்து நகை நட்டுக்கள் இந்த ஆண்டில் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சிலருக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்போ அல்லது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்போ வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தாங்க செய்து. ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து பத்துக்கள் வண்டி வாகனங்கள் அந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்து. வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணும்னாலும் வண்டி வேணான்னு சொல்லியாச்சு, அதனால் வண்டிகளை மட்டும் விட்டுருங்க. பிற சொத்துக்கள் ஏதாவது வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும், அதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கிங்க. அப்படி வாங்கி சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து நிறையவே இருக்குங்க. இந்த பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான காலம்தான் இருக்கும் உங்கள் ராசிக்கு, ரொம்ப ஒன்றும் இருக்காது. 2021 அந்த மே மாதத்து வரைக்கும் தான் பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும், பொருளாதாரத்தினால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து சீர்பெறுங்க. அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து 9வது ராசிக்கு போயிடுவார். 9வது ராசியில் குரு இருந்தால் சர்வபாக்கியம் ஏற்படணுங்கிற ஒரு விதி வந்துடும். அதனால் இந்த 2021 மே மாதம் வரைக்கும் தான் சில தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பேருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பேரெல்லாம் கிடைக்கிறேன்னா இந்த 2021 வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சில மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் பதவிகளில் பிரச்சனை வந்தால் கூட மே மாதத்துக்கு அப்புறமா வந்து பட்டம் பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கதாங்க செய்யுது. ஆக மிதுன ராசிக்காரவங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்தாலும் அஷ்டமத்தில் வந்து குரு பகவான் இருந்தால் கூட மே மாதத்து வரைக்கும் தான் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் 2021 வருடத்தில் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து வர விஷயங்களை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முன்கூட்டியே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. அதனால நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு எளிமையாகவே வந்து கிடைக்குங்க. நன்றி மிதுன ராசி நண்பர்களே.